அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நிறைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். புதுமையான, விசித்திரமான, ஆச்சரியமான, நினைத்தாலே சிரிக்கக்கூடிய அளவுக்கு, நினைத்தாலே நொந்து கொள்கின்ற அளவிற்கும், நினைத்தாலே நடுங்குகின்ற அளவுக்கும் நம்மை சுற்றி நிறைய செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள். இந்த கையேந்துகின்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பிச்சைக்காரர்கள். அவர்களுடைய ஒரு பக்கம்தான் நமக்கு தெரியும். ஏதோ கை நீட்டுகிறார்கள், கந்தல் ஆடையை அணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு நாம் பரிதாபப்பட்டு ₹1 ₹2 கொடுப்போம். இன்றைய காலத்தில் ₹1 ₹2 வேல்யூ இல்லை. பிச்சை எடுக்கக்கூடிய சகோதரர்கள் என்றுமே அதை அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே செல்லா காசாக அறிவித்து விட்டார்கள். குறைந்தபட்சம் ஒரு ₹5-10 கொடுப்போம், இவ்வளவுதான். இவர்களுக்கு, இந்த பிச்சை எடுப்பவர்களுக்கு பின்பாக பல சுவாரஸ்யமான தகவல் இருக்கும். எல்லோருமே கையேந்துபவர்கள் தேவைக்கு ஏந்துகிறார்களா என்று பார்த்தால் இல்லை. அதிலே ஒரு ருசி கண்டு, அந்த பணத்தின் மீது ஒரு ஆசை உண்டு. இப்படி சுலபமாக பணம் கிடைக்கிறது என்று தன்மானத்தை விட்டு கொடுத்து யாசகம் கேட்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அது வேறு. சில பிச்சைக்காரர்கள் கடை ஓரத்தில் படுத்திருப்பாங்க, மரத்துக்கடியில் தங்கியிருப்பாங்க. அப்படி ஒரு பிச்சைக்காரர் ரொம்ப நாளாக ஒரு ஓரமாக தங்கி இருந்திருக்கிறாரு. அடுக்கு மூட்டை கையில் வச்சுக்கிட்டு போகிற வரவங்கட்டெலாம் காசு கேட்பார். அவர் இறந்து விடுகிறார். இறந்த உடனே அவருடைய பையெல்லாம் காவல்துறை வந்து சோதனையிடுகிறது. பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு படிந்த நோட்டுகள், சில்லறை காசுகள், 10, 20, 50 இதுவெல்லாம் கட்டுக்கட்டாக இருந்தது. எண்ணி பார்த்து காவல்துறை சார்ந்தவர்கள் ஆடி போய்விட்டார்கள். 3 லட்சத்துக்கும் அதிகமான தொகை வைத்திருந்து கடைசி வரைக்கும் அவர் கையேந்திக்கிட்டே இறந்து போயிட்டார். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நாமும் யார்கிட்டையும் நாம் கையேந்தாட்டி கூட கிட்டத்தட்ட இந்த பணத்தின் மீது பேராசை கொண்டு வாயை கட்டி வயிறை கட்டி யாருக்கும் தர்மம் செய்யாமல் சேமித்து வைத்து எந்த பயனும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இன்றைய நமக்கும் ஏற்படுகிறது என்பதை ஒரு சின்ன உவமையோடு நாம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.